அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற ஒரு படம். அந்த படத்தோட டைட்டிலே ஒரு வித்தியாசமாக இருக்குது. டைட்டில் அளவுக்கு இந்த படத்தோட கதையும் திரைக்கதையும் இயக்கமும் இருக்குதாங்கிறத நம்ம பார்ப்போம். முதல்ல டைட்டில் என்னன்னு சொல்லிடுறோம். 6 கண்களும் ஒரே பார்வை. ஆமாங்க, இந்த படத்தோட டைட்டில் வந்து ஒரு வித்தியாசமான டைட்டில். கதையை சார்ந்து இந்த இயக்குனர் யோசிச்சிருக்கிறாரு. ஆனால் அந்த டைட்டிலை யோசித்த அளவுக்கு கதையை யோசிச்சிருக்கிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் கொஞ்சம் இல்லைன்னு தான் சொல்லுவேன். இன்னும் கொஞ்சம் நல்லா யோசிச்சுருந்துருக்கலாம். முற்றிலும் புதுமுகங்கள் இந்த படத்தில். நமக்கு தெரிஞ்சு வாசு விக்ரம் அவர் ஒருத்தர் தாங்க நமக்கு தெரிஞ்ச நடிகர். இதில் அப்புறம் ஒருத்தர் கம்பெனி ஆர்டிஸ்ட் அவர் ஒருத்தர் வர்றாரு. அந்த 2 பேர் தான் நமக்கு தெரிஞ்சவங்க இந்த படத்தில். அமிர்தலிங்கம், ஆமாம், அவர் வந்து நட்புக்காக நடிச்சிருக்கிறார் இந்த படத்தில். இவங்க 2 பேர் தான் நமக்கு தெரிஞ்சவங்க. பாக்கி எல்லாருமே புதுமுகங்கள். 6 கண்களும் ஒரே பார்வை அப்படிங்கிற அந்த டைட்டிலில் பார்த்து நம்ம படத்தை பார்த்தோம். உண்மையாகவே ஒரு கதையை யோசிச்சிருக்கிறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண், அவளுக்கு வந்து ஆண்களை கண்டாலே பிடிக்காது. அதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் வச்சுருக்கிறாங்க. அது என்னன்னு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி அந்த பெண்ணை ஒரு பானிபூரி விற்கிறவன், ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறவன், ஒருத்தன் கல்லூரி முடிச்சுட்டு அப்பா பக்கத்து வீட்டு ஆண்டியை கரெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாருன்னு நினச்சிட்டு இருக்கிறவன், இவங்க 3 பேரும் லவ் பண்ணுவாங்க. இந்த 3 பேரையும் முதல்ல மறுக்கிற அந்த பெண்மணி, அந்த ஹீரோயின், ஒரு கட்டத்துக்கு அப்புறம் 3 பேரையுமே லவ் பண்ணுறேன்னு சொல்லுவாள். ஏன் சொல்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மாவுக்கு ஒரு ஆப்ரேஷன், அதுக்கு 3 லட்ச ரூபா பணம் தேவை. ஆளுக்கு ஒருத்தண்டையும் 1 லட்ச ரூபாயை போட்டுருவோம் அப்படின்ற பிளானில் ஹீரோயின், ஆண்களையே பிடிக்காத ஹீரோயின் ஓகே சொல்கிறா இவங்க காதலுக்கு. அம்மாவுக்கும் ஆப்ரேஷன் நடக்குது. அதுவும் எப்படி தெரியுங்களா, மண்டையில் ஆப்ரேஷன். முடியை கொஞ்சம் கூட சவரம் பண்ணியிருக்க மாட்டாங்க. மண்டை அப்படியே இருக்குது, பின்ன தலை, அது மேலே அப்படி ஒரு கட்டு மட்டும் போட்டிருக்கிறாங்க. எடுக்கிறதா எடுக்கிறீங்க, கொஞ்சம் நம்புற மாதிரி எடுக்கக்கூடாதான்னு நமக்கு தோணுச்சு. ஆனாலும் அதை தாண்டி அந்த அம்மா கேரக்டரில் வர்ற அம்மா அவ்வளோ பிரமாதமாக இருந்தாங்க. அதனால் நம்ம அதை கூட பொறுத்துக்கிட்டோம், உண்மையை சொல்லணும். ஆனால் ஹீரோயின் என்னடா இவ்வளோ சாதாரணமாக இருக்காங்க, அம்மா இவ்வளோ இளமையாக தெரிகிறாங்க, அவங்களுக்கு ஓல்டு மேக்கப் போட்டிருக்காங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரோவுக்கு அப்புறம் வருதுங்க ஃப்ளாஷ்பேக். அதில் அம்மா ஹீரோயின் ஆகிடுறாங்க. ஆமாம், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த ஹீரோயினுக்கு ஆண்களை கண்டாலே பிடிக்கல அப்படிங்கிறதுக்கு அவங்க அம்மா வாயிலாக ஒரு ரீசனை இயக்குனர் யோசிச்சிருக்கிறாரு. ஆமாம், அவங்க அம்மாவை லவ் மேரேஜ் பண்ணுறாரு. அதுவும் வாசு விக்ரம் ஒரு பெரிய பண்ணையார் அந்த ஊரில். அவருடைய மகள் தான் இந்த ஹீரோயினோட அம்மாவாக வர்ற அந்த அம்மாவுடைய கணவர் அவங்க வீட்டு கார் டிரைவர். அவரை இழுத்துட்டு ஓடி போயிடுது இந்த அம்மா. அவங்க அப்பா கூப்பிட்டு சொல்கிறாரு, அம்மா நான் அவன் யார் நம்ம யார், நம்ம வீட்டில் உங்கள் அம்மாவும் காதல் திருமணம் தான் பண்ணிட்டு வந்தோம், நம்ம வீட்டுக்கு காதல் திருமணங்கிறது ஒத்து வராதம்மா, நான் பார்த்து பண்ணி வைக்கிறேன். ஒன்று அம்மா இறந்து போயிட்டா, அதுக்கு முன்னாடி நடந்த காதல் திருமணங்கள் இப்படி ஆச்சு அப்படிங்கிறாரு. ஆனாலும் இளங்கன்று பயம் அறியாதுங்கிற மாதிரி இந்த ஹீரோயினோட அம்மா கேரக்டர் ஹீரோயினோட அப்பா கேரக்டரை இழுத்துட்டு ஓடிடுது, டிரைவர் கேரக்டர். அதனால் வெறுத்து போகிற வாசு விக்ரம் சொத்தில் 1 பங்கு கிடையாது அப்படிங்கிறாரு. ஆனால் இழுத்துட்டு ஓடின டிரைவர் அவங்க அம்மாவுடைய சொத்தை தான் குறி வச்சுருப்பார் இல்லையா. அப்போது அது இல்லை அப்படின்னோடனே அவர் டக்குன்னு குடிக்க அடிமையாகி அந்த போதையிலேயே ரோட்டில் விபத்தில் சிக்கி செத்து போயிடுறாரு. இப்போ வாசு விக்ரம் சொன்னது உண்மையாயிடுது. ஒரு அபலை பெண்ணோட ஒரு சிறுமியுடன் இந்த அபலை பெண்ணாயிடுறாங்க இந்த பெண்மணி. அப்பாவும் சேர்த்துக்க மறுக்கிறாரு. இப்போ ஊரில் இருக்கிற சில வாலிப பசங்களும் ஊரில் இருக்கிற ஒரு பெரிய மனுஷன் நான் சொல்கிறது படத்தில் வர்றவருக்கு சொட்டத்தலை நம்மளை மாதிரி அவர், இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த பெண்மணியை அடைந்தால் மகாதேவி, அடையவில்லையெனில் மரணதேவிங்கிற ரேஞ்சில் துரத்துறாங்க. அவங்களுக்கெல்லாம் பிடி கொடுக்க மறுத்து இந்த பொண்ணு வீட்டை விட்டு வெளில ஓடி வராப்புல. வந்தோடனே இப்போ இந்த கை குழந்தை அந்த பெண்ணோட சிறுமி அவளோட ஓடி வராங்க. வந்தால் ஒருத்தன் பைக்கில் வரான். அவங்களெல்லாம் அடித்து போட்டு காவந்து பண்ணி வீட்டில் கொண்டு வந்து விட்டு ஏமா அவனை துரத்துறாங்க அப்படின்னு கேட்குறாப்புல. அப்போ சொல்கிறா, இந்த மாதிரி என் புருஷன் செத்து போயிட்டார், என்ன இவங்கெல்லாம் அப்படி பாலியல் துன்புறுத்தலுக்கு வற்புறுத்துறாங்க அப்படின்னா, ஐயோ நீ இப்படி தனியாக இருக்கிறனால தான் பண்ணுறாங்க, நான் வேணால் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இதுக்கப்புறம் வச்சாரு பாருங்கள் ட்விஸ்ட்டு. அன்று இரவு 2 மணிக்கு ஒரு சம்பவம்னு சொல்லி டைரக்டரு அந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டான் பாருங்கள். அவன் இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டது, இவங்களை மாதிரி நம்ம துரத்துனோம்னா இவன் படிய மாட்டா, இவளை கல்யாணம் பண்ணி ஒரே ட்ரிப்பு அனுபவிச்சுட்டு போய்டுவோன்னு இந்த அம்மாவை
நடுராத்திரியில் தவிக்க விட்டு போயிடுறாப்புல. இதை பார்த்ததுனால தான் ஹீரோயினுக்கு ஆண்கள்னாலே அலர்ஜி. இப்போ இந்த 3 பேரும் ஆப்ரேஷன் ஆகி வந்த அம்மாட்ட வந்து உங்கள் பொண்ணு எங்களை லவ் பண்ணுறதா ஏமாத்திட்டா, உங்கள் பொண்ணுக்கு எதுக்கு ஆம்பளை என்னாலே அலர்ஜினா எங்களை ஏன் ஏமாற்றணும், எங்கள் காசுக்கு பதில் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இப்போ உங்கள் காசை ஒரு வாரத்தில் திருப்பி தரேன், நீங்கள் போயிட்டு வாங்கங்கிறாங்க. இப்போ இந்த ஹீரோயினோட அம்மா ஒரு வாரம் கழிச்சு வந்தால் இந்த பெண்மணி சூசைட் பண்ணிவிட்டு, அதாவது ஹீரோயின் சூசைட் பண்ணிட்டு செத்து போயிட்டதா ஃபோட்டோவை வச்சு கும்பிட்டுட்டு இருக்குது இந்த பொம்பளை. அப்போது நம்ம இந்த 3 பேரும் எங்கள் 1 லட்சத்தை கொடுங்கன்னு அதில் 2 பேர் கேட்குறாங்க. ஒருத்தர் மட்டும் இந்த பெண் மேலே உயிரை வச்சுருக்கிறாப்புல. இப்போ செத்துப்போன ஹீரோயின் திரும்பி வராங்க. ஏன்னா இதில் எவன் இவளை உண்மையாக காதலிக்கிறாங்கிறத பார்த்து இந்த அபலை பெண் அந்த பெண்ணை அவங்க கையில் பிடிச்சி கொடுக்கறதுக்காக தான் இந்த ட்ராமாவை போட்டிருக்காங்க அப்படின்னு நல்ல கதையெல்லாம் யோசிச்சிருக்கிறார் இயக்குனர். ஆனால் அதை காட்சிப்படுத்துகிற விஷயத்தில் ரசிகர்களை ஒரேடியாக படுத்தினது தான் இந்த படத்தோட பலவீனம். ஆனாலும் இதில் 6 கண்களும் ஒரு பார்வைங்கிற டைட்டில் எங்கேருந்து வந்ததுன்னு நீங்கள் கேட்குறீங்க இல்லையா, அதுதான் இந்த ஹீரோயினை 3 பேர் துரத்துறாங்க இல்லையா, அவங்களுடைய 6 கண்களும் இந்த ஹீரோயினை நோக்கிய ஒரே பார்வை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இதெல்லாம் நல்லா யோசிச்சிருக்கீங்க. காட்சிப்படுத்தலை இன்னும் கொஞ்சம் இன்றைக்கி உள்ள டெக்னிக்கலை பயன்படுத்தி பண்ணியிருந்தீங்கன்னா இந்த படம் வேறு லெவலில் இருந்திருக்கும். ஆனாலும் இதில் நடிச்சிருக்கிற ராஜ்நிதன், கெனி ஹீரோயினாக நடிச்சிருக்கிற கெனி, கதாநாயகனாக நடிச்சிருக்கிற ராஜ்நிதன், ஹீரோவாக நடிச்சிருக்கிற ராஜ்நிதன், அப்பாவாக வர்ற வாசு விக்ரம், அம்மாவாக வர்ற கும்கி ஆனந்தி, நான் சொன்னேன்ல ஹீரோயினோட இளமையாக தெரியுறாங்கன்னு அந்த அம்மா, அமிர்தலிங்கம் நட்புக்காக, வில்லனாக வர்ற ஆதவன், இவங்க எல்லாருமே சிறப்பாக பண்ண முயற்சித்திருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு போட்டிருக்கிற ஓவர் மேக்கப் கொஞ்சம் நம்மளை வந்து அயற்சி அடைய செய்யுது. இப்படி இந்த மாதிரி குறைகள் சின்ன சின்னதாக இருந்தாலும் ஒரு நல்ல கதை அப்படிங்கிற விதத்தில் இந்த படத்துக்கு அவைலபிள் லைட்டில் சீனிவாசனோட ஒளிப்பதிவும், அதாவது பட்ஜெட்டுக்கு ஏற்ற பொறி உருண்டைங்கிற மாதிரி அழகாக பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி பன்னீர்செல்வத்தோட படத்தொகுப்பும், டைகர் சுகுமாரோட சண்டை பயிற்சியும் சிறப்பாக இருக்குது. பிருத்திவியோட இசை இருக்குதான்னு சில இடத்துல கேட்க வச்சாலும் சில இடத்துல எதையோ போட்டு உருட்டி இருக்கிறாரு. ஆனாலும் இந்த படத்தை இந்த ஹீரோயினோட அம்மாவுக்காகவும் இந்த படத்தினுடைய இந்த வித்தியாசமான கதைக்காகவும் இந்த சம்மர் ஹாலிடேஸில் நாமெல்லாம் பார்க்கலாம். வித்தியாசமான அந்த டைட்டிலுக்காகவும் சொல்லி 6 கண்களும் ஒரு பார்வை, தேட்டரில் 6 12 கண்களும் ஒரு பார்வைன்னு கும்பல் குறைவாக இல்லாமல் இந்த படத்துக்கு ஆதரவு தந்தீங்கன்னா இது மாதிரி சின்ன படங்களும் பெரிய வெற்றியை பெறும். கதைக்காக பார்க்கலாம். இந்த மாதிரி கதை பெரிய இயக்குநர்களோட கையில் கிடச்சி பெரிய படமாக வர்றதுக்கு வாழ்த்துக்களை கூறி விடைபெறுறோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.